ஆபீஸ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டர்மா? நான் 1 இயர் லீவ்ல தானே மாமா இருக்கேன். போஸ்டிங்ல இருந்துகிட்டே இன்னொரு கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ல, அது சட்டப்படி அஃபென்ஸ் தானே. அதுக்கு தான் எனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நான் எஸ்பி ஆபீஸ்ல நாளைக்கு ஆஜராகணுமா. ஓஹோ. ஆமா மாமா, நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். ம். எஸ்பி வீட்டுக்கு வந்துட்டு போனதுமே சொன்னீங்கல்ல மாமா, இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு. அதான் வேலையை காட்டிட்டாரு. ஆனாலும் இந்த பிரச்சனை நம்ம எதிர்பார்த்தது தானே. ம். இப்போ என்ன பண்ண போறீங்க? நான் பாத்துக்கிறேன் மாமா. ஆர் யூ ஷூர்? ஷியோர் மாமா, நான் பாத்துக்கிறேன். ம். குட். போல்டா இருக்கணும். கண்டிப்பா மாமா. போற இடத்துல ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து யோசிச்சு பேசணும். சரிங்க மாமா. போகும்போது தம்பியை கூட்டிட்டு போறீங்களா எப்படி? நான் வேண்டான்னு சொன்னாலும் அவர் கூட வரத்தான் போறாரு. அவர் கார்ல இருக்கட்டும், நான் மட்டும் ஆபீஸ்க்குள்ள போய் பேசிட்டு வந்துடுறேன். ம். சரிம்மா. நாளைக்கு எத்தனை மணிக்கு? டைம் ஒன்றும் மென்ஷன் பண்ணல. நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 11 மணிக்கு போலான் இருக்கேன். ஓகேம்மா. சரி. நீங்க ஊருக்கு கிளம்பிட்டீங்களா மாமா? ம். கிளம்பிட்டா இல்ல இருக்கணுமாமா? நீங்க போயிட்டு வாங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாமா. நான் போய் வேலையை பாக்குறேன். சரிம்மா. நாங்களும் கிளம்புறோம். போயிட்டு வாங்க மாமா. குட்டி சொன்னா கேளு, அவனை நம்பி போகாத. இப்போ பைசன் சும்மா இரு. குட்டி, உன் அண்ணன் சொல்றேன், என்ன நம்பு, அவனை நம்பாத, அவன் கூட போகாத. பைசன் நீ என்கிட்ட அட்டி வாங்க போற. என்னடா பிரச்சனை? மாப்ள, என் தங்கச்சி எங்கடா கூட்டிட்டு போற? டேய், என் பொண்டாட்டியை நான் எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன், உனக்கு என்னடா? அப்படின்னா என்னையும் கூட்டிட்டு போ. உன்னை நம்பிலாம் என் தங்கச்சி அனுப்ப முடியாது. எது ஒண்ணு கூட்டிட்டு போகவா? பைசன் நீ என்கிட்ட அட்டி வாங்க போற. நீ வர வர உனக்கு கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு. சேட்டையா பண்ணாத, போ உள்ள பேசாம. குட்டி வேண்டாம், அவன் கூட சேராத. நீ என்கிட்ட அட்டி தான் வாங்க போற பாரேன். டேய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு என் தங்கச்சியை மட்டும் கூட்டிட்டு போற? நாங்க எதுக்குடா போறோம்? வேற எத்தனை பேரடா கூட்டிட்டு போறது? எதுக்கு போறீங்களோ என்னையும் கூட்டிட்டு போ. ஆஹா, இங்க வா. ஆஹா, வரமாட்டேன். அட்டி வாங்க போற பார். கொஞ்சம் சேட்டையை குறை என்ன? சரி, போயிட்டு வாங்க. வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க? நாங்க என்ன டூர் காடா போறோம் பைசன்? டூருக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு ஊருக்கு தானே போறீங்க. வரும்போது எனக்கு என்னமாவது வாங்கிட்டு வரணும். அப்பதான் அவன் கூட உன்னை அனுப்புவேன். ஆள பாரு. சரி வாங்கிட்டு வரேன். என்ன வாங்கிட்டு வருவ? என்ன மாச்சு வாங்கிட்டு வரேன். நீ உள்ள போ, நாங்க கிளம்புறோம். சரி, எதுக்கும் இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, ஏமாத்திடுவான் பாத்து. மூஞ்சி அப்படியே மூக்கல குத்தி மூக்க உடைச்சிருவேன். உள்ள போ. திரும்ப திரும்ப சொல்றேன், இவனை நம்பாத, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. எம்மகாதக பையன் இவன். என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். நீ உள்ள போடா. சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நீ வர்ற வரைக்கும். ஆனா எனக்கு போர் அடிக்குமே, நான் என்ன பண்ண? பிரபு, நீ ஃபாரின் கிளம்பு. எதுக்குடா? நீ தானே சொன்ன என் பாஸ்போர்ட்டை கொடுத்தா நான் கிளம்பிடுவேன்னு. கார்த்திக் கிட்ட கொடுத்துருக்கேன், கிளம்பு. அதை பிளாக் பண்ணி வச்சிருக்க, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு, நீ கிளம்பு. நீ சொன்ன நான் போகணுமோ? ஆமா, இப்ப எதுக்கு என்ன போக சொல்ற? நீ தானடா இங்க இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு நாங்க ஹனிமூன் போயிட்டு வர்ற வரைக்கும் நீ ஃபாரின் ஒரு ட்ரிப் போயிட்டு வா. போய் உன்னோட அசெட்ஸ் எல்லாம் வித்து எடுத்துட்டு வா. இது என்னோட சொத்தை எல்லாம் விற்கவா? பின்ன ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு காசு நீ தானே தரேன்னு சொன்ன. அட பாவி, இவ இருக்கும்போது பார்த்து இந்த பேச்ச ஆரம்பிக்கிறான். என்னடா பிள்ளை, உங்க அண்ணன் காசு கொடுக்க மாட்டான் போலயே. எங்க அண்ணன் எனக்காக எதுனாலும் செய்வாங்க. கண்டிப்பா கொடுப்பான். கொடுப்பேல அண்ணா குட்டி. இவ ஆனா சரியான ஆளு. இவளுக்கு மத்த நேரம்லாம் நான் பைசன் காசு கொடுக்கணும்னு சொன்னா மட்டும் அண்ணா குட்டி. நீ பண்ண தப்புக்கு நீ தான் பரிகாரம் பண்ணணும். நீ ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு காசு கொடுப்பேலடா குட்டி. உனக்காக இந்த அண்ணன் என்ன வேணாலும் செய்வேன்டா குட்டி. கேவலம் இந்த சொத்தை கொடுக்க மாட்டானா? என் உசுரே உனக்காகத்தான் குட்டி. இனிமேலு என் அண்ணா குட்டி செல்லம்னா அண்ணா குட்டி செல்லம் தான். ஆனா நீ இவனை மட்டும் நம்பாதேன்னு ஏமாத்துக்காரன். ஏன் சார், நீங்க சொத்துல சரிபாதியை கொடுன்னு கேட்டதுல இருந்து கம்சாவுக்கு மூஞ்சியே சரியில்லை. ஒரு 1000-500 கேட்டா டொனேஷனா கொடுக்கலாம். சேட்டைய பத்தியா? தனி ஒரு மனுஷனா நான் சம்பாதிச்சு வச்சு சொத்து தெரியுமா அது? இது என்ன என்னோட வாய்ஸ் மாதிரி இருக்கு? பிரபு, உன் தங்கச்சி மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு உனக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், பாத்துக்கோ. இது அவன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நான் 47,4 கோடி கொடுக்கணும் அப்படியா? இருக்கிறது ஒரு தங்கச்சி, உன் தங்கச்சிக்காக இதை கூட செய்ய மாட்டியா என்ன? ஐயோ, உனக்கும் தான் ஒரு பொண்டாட்டி. உன் பொண்டாட்டிக்காக நீ உன் சொத்தை கொடுன்னா கொடுப்பியா? என் சொத்தை என்ன, என் உயிரை கேட்டா கூட கொடுப்பேன் என் பொண்டாட்டிக்கு. என்னடா இப்படி சொல்லிட்ட? அது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னது குட்டி. நீ விளையாட்டுக்கு சொல்றதுன்னா என் வீட்டுக்காரரை எதுக்கு வம்புக்கு இழுக்கிற? பாவி, இவன் இதை இப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான்னு நான் என்னத்த கண்டேன். நானும் நீ கொஞ்சமாவது நல்லவன திருந்துவேன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருக்க, சேட்டை பண்ணிக்கிட்டே. ஏன் எனக்காக சொத்தை கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த? இவர்கிட்ட இப்படி பேசியிருக்க. அப்ப இவர்கிட்ட ஒரு பேச்சு, என்கிட்ட ஒரு பேச்சுன்னு மாத்தி மாத்தி பேசுற நீ. எங்க இவன் எப்பங்க இப்படி சொல்லியிருக்கான்? காசு கேட்டதுல இருந்தே அப்படித்தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். அட பாவி, போட்டு விட்டான். போட்டு விடல, உண்மையத்தான் சொல்றேன். இங்க பாரு, நீ குடுக்கறதுன்னா குடுக்காட்டி
எடுத்துட்டு போ. எங்ககிட்ட என்ன காசா இல்ல? இல்லடா குட்டி, நான் தருவேன். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பிச்சு ராஸ்கல், மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தேனா? அதான் பாஸ்போர்ட் கொடுத்துட்டார்ல, ஒழுங்கா கிளம்பு, ஃபாரின் கிளம்பு, போய் அங்க இருக்கிற பாதி சொத்தை எடுத்துட்டு வா. நாங்க போயிட்டு வர்றதுக்கும் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கும் சரியா இருக்கணும் பாத்துக்கோ. இந்த விளையாட்ட போச்சா உனக்கு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டே நிக்கிற எப்ப பார்த்தாலும். என்ன மறுபடியும் முழிச்சுக்கிட்டு நிக்கிற? போறேன் என்ன? போறேன். அப்படியே சாலிச்சுக்கிட்டே கொடுக்காத என்ன, நல்ல சிரிச்ச முகத்தோட நல்ல மனசோட கொடு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் சொத்து சேர்க்க முடியும். நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டேயாகும். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருந்து வந்தது அதை யோசிச்சு பாரு. சரி தாயே, நீ உன் புருஷன் மாதிரி லெக்சர் அடிக்காத. உனக்கு உள்ளத சொன்னா குத்துதோ? போவான்ல, ஒழுங்கா கிளம்பு, போய் நான் சொன்னதை செஞ்சுட்டு வா. இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீ எனக்கு அண்ணனும் இல்ல, நான் உனக்கு தங்கச்சியும் இல்ல. போறேன் தாயே, போறேன். பாஸ்போர்ட் எங்க அவங்கிட்ட இருக்கா? வாங்கிக்கிறேன், கிளம்புறேன். போயிட்டு சீக்கிரமா வரணும். நாங்க திரும்பி வர்றதுக்குள்ள நீ வந்திருக்கணும். கிளம்பு. நானா வந்து தலையை கொடுத்துட்டேன். நீ நேத்து பேசின பேச்சுக்கே உங்ககிட்ட நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். சரி போனா போகுது பாவம்னு நினைச்சிட்டேன். நேத்து என்னடா பண்ணான்? இந்த புராண கதை இருக்குல்லங்க, கம்ச மகாராஜா அவரோட தங்கச்சி தேவகியை கொடுமைப்படுத்தி ஜெயில போட்டு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் கொண்டுகிட்டே இருப்பார்ல, அந்த கிருஷ்ணன் கதை. அதை சொன்னேங்க. அதுக்கு இவன் என்ன தெரியுமா சொல்றான்? ஏய் அதெல்லாம் அவங்கிட்ட சொல்லாத. 7 பச்சை பிள்ளைங்களை அந்த கம்சன் கொன்னதுக்கு பதிலா பேசாம அவனோட தங்கச்சி புருஷனை கொண்டு இருந்திருக்கலாம்ல, அப்ப குழந்தைய பிறந்திருக்காதுல அப்படிங்கிறான். போச்சு, சொல்லிட்டா. ஏன் பிரபு, அப்ப கூட நீ கொல்றத பத்தி தான் யோசிக்கிற? ஆமா, 7 சின்ன பச்சை குழந்தைங்களை கொல்றதுக்கு பதிலா அவ புருஷனை கொண்டு இருந்திருக்கலாம்ல. அதை விட இன்னொரு சிம்பிளான வழி இருக்கு. என்னது? என்ன சிம்பிளான வழி? அந்த கம்சன் அவனோட தங்கச்சியையும் தங்கச்சி புருஷனையும் தனித்தனி ஜெயில போட்டு இருந்திருக்கலாம். எப்படிரா மாப்ள? ஆமா, குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா தானே அந்த குழந்தை இவனை கொல்லும். 2 பேரையும் தனித்தனி ஜெயில போட்டிருந்தா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த கம்ச பிரபு பண்ணது எப்படி தெரியுமா இருக்கு? தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையா இருக்கு. இந்த கதை எழுதும் போது உங்ககிட்ட கேட்டு எழுதி இருந்திருக்கணும். நான் கதை எழுதியிருந்தா இப்படி எழுதியிருக்கவே மாட்டேன். அப்புறம் எப்படி எழுதியிருப்ப? அந்த கம்ச பிரபு ஒரு அரக்கன், அவன் இல்லாத கொடுமையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ரைட்? அவனை கொல்றதுக்கு அவன் தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறந்து, அதுவும் 8வது குழந்தை பிறந்துதான் இவனை வந்து கொல்லணுமா? அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அவ்வளவு நாள் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நான் கதை எழுதியிருந்தா அந்த தங்கச்சியே இவனை கொல்ற மாதிரி கதை எழுதியிருப்பேன். நீ இப்ப மட்டும் வேற என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இவளை விட்டு தினமும் என்ன அப்படித்தானே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடா? புராண கதைங்க, கிருஷ்ணர் அவதரிக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சரிங்க, 8 குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு 10-12 வருஷம் ஆகாது? ஆமா. அது வரைக்கும் அந்த கம்ச பிரபு ஆட்டமா ஆடிக்கிட்டு இருப்பான். அவனோட கொடுமையை எல்லாரும் தாங்கிக்கணுமா? ஆமா, கரெக்ட் தான். இங்க பாருங்க, ஆனாலும் பகவான் கிருஷ்ணர் அவதரிச்ச கதை என்ன, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் அப்படி சொல்ல வரலடா, புராண கதையை தப்பு சொல்ல வரல, பகவான் கிருஷ்ணரை பத்தியும் தப்பா சொல்ல வரல. அநியாயத்தை அப்பைக்கப்ப வேரோட வெட்டி எடுத்துடணும்னு சொல்றேன். அதுக்கு அவர் தான் வரணும், இவர் தான் வரணும், அந்த கடவுள் தான் அவதரிக்கணும், இந்த கடவுள் தான் அவதரிக்கணும்னு வெயிட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்ல வர்றேன். அந்த தேவகியே கம்சனோட சோழிய முடிச்சிருந்திருக்கணும். இவ்வளவுதான் சொல்றான். எங்க பகவான் கிருஷ்ணர் அவதரிச்ச கதைங்க இது. அவரு இந்த மாதிரி அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு தான் அவதாரமே எடுத்திருக்காரு. கரெக்ட் தான்டா பிள்ளை, நான் அதை தப்பே சொல்லல. நான் கதை எழுதியிருந்தா இப்படித்தான் எழுதியிருப்பேன்னு சொல்றேன். அப்படி ஒருத்தர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண கூடாது. அங்க இருக்கிற யாராவது அவனை தட்டி கேட்டிருக்கணும்னு சொல்றேன். இல்லங்க, இது புராணம். இப்போ ஒரு கடவுள் அவதரிக்கிறாருன்னா இந்த மாதிரி கெட்டது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தான், அப்படித்தான் கதை எழுதுவாங்க. இப்போ முருகர் அவதாரம் பண்ணது சூரபத்மனை கொல்றதுக்கு தானே, அந்த மாதிரி. எல்லாம் சரிதான். ஆனா அவன் ஏற்கனவே பண்ண பாவத்தோட இப்ப 7 குழந்தைங்களை கொண்ட பாவமும் சேர்ந்துருச்சுல. அது வரைக்கும் அவனை எதுக்காக விட்டு வைக்கணும்? கதையாவே இருந்தாலும் 7 பச்சை குழந்தைங்களை கொண்டிருக்கான்லடா, அவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு எதுக்கு இடம் கொடுக்கணும்னு கேக்குறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி வாங்க, அந்த கதை அப்படியே இருக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். இங்க பாரு, கிளம்புற அமெரிக்காவுக்கு. நீ கிளம்பு, அதான் சோழியை முடிச்சு விட்டான்ல உன் புருஷன், கிளம்பு. நான் போயிட்டு வரேன்னா நீ பத்திரமா போயிட்டு வா. அங்க இருந்து பத்திரமா வந்த எனக்கு திரும்பவும் போக தெரியும், கிளம்பு. ரொம்ப பண்ணாதாடா, போயிட்டு வரோம். மச்சான் கம்ச பிரபு, போயிட்டு வர்றோம்டா. தாய்மாமன் ஆகுறதுக்கு நீயும் ரெடியா இரு. மாப்பிள்ள என்ன சொல்லிட்டு போறான்? தாய்மாமன் ஆகுறதுக்கு ரெடியா இருன்னா என்ன அர்த்தம்? இந்த யமகாதக பைய பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்கு தனியா ஒரு டிக்ஷனரி தான் வாங்கணும் போல.
நல்ல இடத்துல கொண்டு வந்து என்னை சிக்க வச்சிருக்க ஆண்டவா. என்னங்க நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். ஏன் பேபி, நிலா பேபி, கண்டிப்பா நீ அந்த ஆளை பார்த்தே ஆகணுமா? ஆமா, வர சொல்லி இருக்காங்கல்ல. நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அந்த ஆளை இங்கே வர வைக்கிறேன் நானு. உங்களை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணியும் இன்னும் அடங்க மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? இவன் எப்பவுமே அடங்க மாட்டான், அடுகாலி பைய. இதுல பெருமை வேற. எஸ், சீரியஸா சொல்றேன் பேபி, நீ ஊன்னு மட்டும் தலையாட்டு, அந்த ஆளை இப்ப நான் வெளியே வர வச்சு காட்டுறேன் பாரு. ஒன்னும் வேண்டாங்க, இப்ப நம்ம சண்டை போடுறதுக்கெல்லாம் ஒன்னும் வரல. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்க ரீசன் கேட்டு லெட்டர் போட்டிருக்காங்க. அதுக்கு அங்க ஆஜராகி நான் பதில் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் உள்ள போயிட்டு பேசிட்டு திரும்ப வெளியே வர்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய கூட கூடாது. நீங்க உள்ள வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அப்புறம் தெரியும். சரி, பண்ண மாட்டேன். ஆளும் உட்காந்துருக்கிற சைஸும் ஒன்றும் சரியில்லை. எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோங்கிறது கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும். நிறைய ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் போகவும் வரவுமா இருப்பாங்க. அவங்க போற இடத்துல வர்ற இடத்துல நீங்க இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா அது நல்லாவா இருக்கும், மரியாதையாவா இருக்கும்? எனக்கு தான் மரியாதையே தெரியாதே. யார் வந்தா என்ன, போனா எனக்கு என்ன? கொஞ்சம் சேட்டையை குறைங்க. என்ன, நான் வேணா கார்ல உள்ள போய் உட்காந்துக்கவா? அதை செய்றீங்களா? நோ, மாட்டேன். அப்புறம் என்ன கேள்வி? சரி, நீ எப்படியோ போய் பார்த்துட்டு வர்றதுன்னு முடிவு பண்ணிட்ட அந்த ஆளை. கிளம்பு, போய் பார்த்துட்டு வா. இந்தா புடி. உள்ள அந்த ஆள் ஏதாவது இடக்கு மடக்கா பேசுனான்னு வை, எனக்கு ஒரே ஒரு மிஸ்டு கால், ஓடி வந்துடுறேன். தேவையில்லைங்க, ஐ கேன் மேனேஜ். சரி, ஓகே, போய் பாரு போ. ம், பேபி, பி கேர்ஃபுல். ஓகே ஓகே. இல்ல, அந்த எஸ்பிக்கு நான் சொன்னேன்னு சொல்லு. அடங்காத காலை. நான் சொன்னேன்னு சொல்லு போ. சரி இருங்க, போயிட்டு வர்றேன். ஓகே, வெயிட்டிங். மை கமிங் சார்? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். வாங்க. பிசி இப்போ விசியா இல்ல பிசியா? பிசி வெண்ணிலா தான் சார். போஸ்ட் வந்திருக்குமே. ஆமா சார், அதுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். என்ன ரீசன் சொல்ல போறீங்க? கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்துகிட்டு, அதுவும் 1 இயர் லீவ்ல இருந்துகிட்டு இன்னொரு கன்சர்ன்ல போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது கவர்மெண்ட் ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட் உங்களுக்கு தெரியாது? தெரியும் சார். தெரிஞ்சும் இப்படி பண்ணிருக்கீங்கன்னா அப்போ பனிஷ் பண்ணிட வேண்டியதான். சரி, இப்போ நீங்க பண்ண வேலைக்கு உங்களோட தரப்புல இருந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்க? இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் என்னோட சுப்பீரியர் ஆபீசர்ஸ்க்கு பதில் சொல்லி ஆகணும். நீங்க எந்த பதிலும் சொல்லலன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறது தவிர வேற வழி இல்லை எனக்கு. அதுக்கு தானே சார் வந்திருக்கேன். என்ன பேச விடாம நீங்களா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஓகே, பேசுங்க. ஃபர்ஸ்ட் நான் எந்த கன்சர்ன்லயுமே ஒர்க் பண்ணல சார். வாட், ஒர்க் பண்ணலையா? ஆமா சார். எம்ஆர்ஐகேரோட வைஸ் சேர்மன் நீங்க தானே? இது நீங்களே என்கிட்ட சொன்னது. வைஸ் சேர்மன்ங்கிறது சும்மா பேருக்கு ஒரு போஸ்டிங் தான். அங்க எனக்கு சைனிங் அத்தாரிட்டி எதுவுமே கிடையாது. அங்க நான் எந்த போஸ்டிங்லயும் இல்ல, எனக்கு எந்த சம்பளமும் அங்க இருந்து வரல. இத நான் நம்பணும். நீங்க அங்க விசிஆ ஜாயின் பண்ண அடுத்த நிமிஷம் அங்க வேலை பார்த்த ஒரு டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க 6 மந்த்ஸ்க்கு. சஸ்பெண்ட் பண்ணது உண்மைதான் சார், ஆனா நான் சஸ்பெண்ட் பண்ணல. இன்னும் சொல்ல போனா அங்க எனக்கு முடிவெடுக்கிற உரிமை கூட கிடையாது, கருத்து சொல்ற உரிமை மட்டும்தான் இருக்கு. முடிவெடுக்கிற ரைட்ஸ், அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ற ரைட்ஸ், அதுல சைன் போடுற ரைட்ஸ் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் சேர்மன் மிஸ்ஸஸ் மரகதவல்லிக்கு தான் இருக்கு. நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் அங்க இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்னோட சஜஷன் தான் கொடுத்தேன் அந்த டாக்டரோட சஸ்பென்ஷன் விஷயத்துல. ஓஹோ. அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் எந்த வேலையும் பார்க்கல சார். எனக்கு அங்க சைனிங் அத்தாரிட்டி கிடையாது, சேலரியும் எனக்கு அங்க இருந்து வரல. அதுக்குண்டான எல்லா ரெக்கார்ட்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. அதை டீட்டெயிலாக எழுதி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு லெட்டரும் எழுதியிருக்கேன், அதுவும் அந்த ஃபைல்ல இருக்கு. ஃபைலோட சாஃப்ட் காப்பி கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் அனுப்பிட்டேன். கமிஷனர் ஆபீஸ்க்கா? அங்க எதுக்கு அனுப்புனீங்க? என்னோட சேஃப்டிக்கு தான். நீங்க சொல்ற எதையுமே ஏத்துக்க முடியாது. ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை பார்ப்பாங்களாம், ஆனா சம்பளம் வாங்க மாட்டாங்களாம், சைன் போட மாட்டாங்களாம். இதெல்லாம் நாங்க நம்பணுமா? நீங்க கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்த 1 இயர் லீவை மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்க. இங்கேயும் சம்பளம் வாங்கிட்டு அங்கேயும் போய் வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னு பாக்குறீங்க. நோ சார். இப்போ நீங்க ஒரு 1 மந்த் மெடிக்கல் லீவ்ல இருக்கீங்கன்னு வைங்க. உங்க வீட்ல கிச்சன் இருக்கா? இருக்கு. உங்களுக்கு சமைக்க தெரியாது, ஆனா அந்த 1 மாசம் உங்க வீட்ல யாருமே இல்ல, நீங்க தான் சமைச்சாகணுங்கிற ஒரு நிலைமை. சமையல் கத்துக்குவீங்களா மாட்டீங்களா? அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்? எங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். நான் 1 இயர் லீவ்ல இருக்கேன், வீட்ல சும்மா இருக்க போர் அடிக்குதுன்னு மேனேஜ்மெண்ட் கத்துக்கலான்னு அங்க போனேன். இது ஒரு ஸ்டடி பர்பஸ் மாதிரி தான். நீங்க சமையல் கத்துக்கிறதுங்கிறதெல்லாம் கவர்மெண்ட் ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டா எப்படி மாறாதோ அதே மாதிரி இதுவும் அப்படிதான். வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். இத நான் ஏத்துக்கலாம், என்னோட சுப்பீரியர் ஆபீஸ்ல ஏத்துக்க மாட்டாங்க. நான் என்னோட சைட்ல இருந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமோ கொடுத்துட்டேன். உங்களுக்கும் கையில ஹார்ட் காப்பி கொடுத்துருக்கேன், அங்கேயும் சாஃப்ட் காப்பி அனுப்பியிருக்கேன். அதையும் தாண்டி நான் ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாத்தையும் அனுப்பி நீங்க எனக்கு மறுபடியும் ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. ப்ரூஃப் இருந்தா.
சோ இப்படி எல்லாம் பேச சொல்லி உங்க மாமா சொல்லி விட்டுருக்காரு. இல்ல நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு முன்னக்கூடியே தெரிஞ்சு நீங்க இவ்வளவு ப்ரிப்பேர்டா இருந்திருக்கீங்க. எங்க மாமாவுக்கு என்ன விட அனுபவம் அதிகம் பாத்தீங்களா? அதான் யார் யார் எப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு. என்னென்ன மாதிரி பிரச்சனை வருங்கிறத முன்கூட்டியே புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஃபைலை நான் உங்ககிட்ட கொடுத்தா இதை நீங்க சப்மிட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஒரு சாஃப்ட் காப்பி அங்க அனுப்பியாச்சு. இதுக்கும் மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். அதாவது ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சதுன்னா. சரிங்க சார், எனக்கு டைம் ஆச்சு, வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இல்ல இது சம்பந்தமா வேற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட இருந்து தேவைப்படுதா சார்? ஒரு பிசியா இருந்துகிட்டு உனக்கு இவ்வளவு வாட்டம் கூடாது வெண்ணிலா. சாதாரண பிசி தான் சார். ஆனால் நான் படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இந்த போஸ்டிங் வாங்கியிருக்கேன். நீங்களுமே எஸ்ஐ செலெக்ஷனில் செலக்ட் ஆகி தான் போஸ்டிங் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அங்கேருந்து இந்த எஸ்பி போஸ்டிங்க்கு வர்றதுக்கு என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கீங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன். நீங்களும் இனிமேல் கொஞ்சம் என்கிட்ட பார்த்து பேசுங்க சார். சரி, இப்போ நான் கிளம்புறேன். வேறு ஏதாவதுன்னா மறுபடியும் போஸ்ட் அனுப்புங்க. தேங்க்யூ சார். ஏங்க, இது அன்னைக்கு நம்ம அந்த காட்டுக்குள்ள போனோமே அதே மாதிரி ட்ரீ ஹவுஸா? ஆமாடா. நல்லா இருக்குங்க அந்த ஊரு. ஒரு பாட்டு கூட இருக்கு தெரியுமா? அந்த மானை பாருங்கள் அழகு. எந்த மானை பார்க்கணும்? இந்த ஊருங்க அந்தமான். எனக்கு ஏமானு தான் கணக்கு தெரியுது. பாங்க, நிஜமாவே அந்தமான் ரொம்ப அழகா இருக்குங்க. நீங்க இங்கெல்லாம் வந்திருக்கீங்களாங்க? ஒரு தடவை வந்திருக்கேன்டா. இங்கேயா இந்த காட்டுக்குள்ளேயா இல்ல அந்தமானுக்கா? அந்தமானுக்கு வந்திருக்கேன், ஆனா இந்த காட்டுக்குள்ள இந்த ரெசார்ட்டுக்கு வந்தது இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நானுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஹனிமூனுக்கு வரேன். ஆமாடி, நான் மாசம் மாசம் ஹனிமூனுக்கு வந்துட்டு இருக்கேன் இங்க. நீங்க வந்தாலும் வருவீங்கப்பா, யார் கண்டது? அடியே சும்மா சும்மா. சும்மானாலும் இந்த மாதிரி பேசுனா கோச்சுக்கிட்டீங்களா? பேச மாட்டேன். இந்த மாதிரி இன்னொரு தடவை பேசுனா அப்புறம் நிஜமாவே மாசம் மாசம் ஹனிமூன் கூட்டிட்டு வந்துருவேன். நான் ரெடிப்பா. ரெடியாப்பா? அப்ப போலாமாப்பா? நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருவேன்ப்பா. சரிப்பா, இப்ப உள்ள போங்க, எப்படி இருக்குன்னு பாக்கலாம். எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? நல்லா இருக்குங்க. அதுக்குள்ளேயே ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல். எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களேன், எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க. ஏங்க, இங்க வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டி வச்சிருக்காங்களே, இந்த சிங்கம் புலி அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டா என்னங்க பண்றது? அதுக்கு தான் ஒரு கன் இருக்கே உங்ககிட்ட. திரும்பவுமா? சரிடா பிள்ளை, கன் எல்லாம் வேண்டாம், நீங்க பேசிக்கிட்டே இருங்க. எந்த சிங்கம் புலியும் பக்கத்திலே வராது. ஏன்? மிருகங்களா இருந்தாலும் அதுங்களும் பாவம் தானே. வாங்க, நீங்க போங்க, உள்ள போங்க. இங்க பாருங்களே எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குல்லடா? ஏங்க, இது என்ன மரமா இருக்கும்? ஹனிமூனுக்கு வந்த இடத்துல இந்த மரத்தை பத்தின ஆராய்ச்சி எல்லாம் தேவையாடி? தெரிஞ்சுக்கிடணும்லங்க. அதை விட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம அதை தெரிஞ்சுக்குவோமா? இந்த மரத்துல பழமெல்லாம் இருக்குமா? அடியே, என்ன ரொம்ப சோதிக்காத சொல்லிட்டேன். பூ பூக்குமா? வேண்டாண்டி தங்க பிள்ளை. எங்க காய் காய்க்குமா? மலர், இந்த மரத்துல ஒரு டிஃபரெண்டான பூ பூக்கும்டா. என்ன பூ? அந்த பூ பேரு பூ. பூவா? அந்த பூவுல இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் அது உதிர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடியில இருந்து ஒரு காய் வரும். அந்த காய் கூட கொஞ்ச நாள்ல பழமாயிடும். அந்த பழம் சாப்பிடறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். நிஜமா வாங்க? ஆமா, அந்த பழத்தோட பேர் கூட என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்க, எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. சரி சரி, ஞாபகத்துக்கு வரலன்னா விட்டுருவோம். நம்ம என்ன இப்ப அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு வந்திருக்கோம்? இந்த மரத்தோட பட்டை கூட ஏதோ ஒரு மெடிசினுக்கு யூஸ் பண்ணுவாங்கடா. இது என்ன மரம்னு தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. கூகுள்ல செக் பண்ணி பார்க்கலாமா? லென்ஸ் போட்டா வந்துரும். நீங்க ஒரு லென்ஸும் போட வேண்டாம், இங்க என்ன பாருங்க. இருடா பிள்ளை, இந்த மரத்தோட வேர் கூட ஏதோ ஒரு மெடிசினுக்கு யூஸ் பண்ணுவாங்கடா. எனக்கு என்ன மெடிசின் தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இந்த மரத்தோட பேர் தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அந்த மொபைல் எடுங்க. இங்க பாருங்க. என்னைய நான் வேற ஒரு கண்ட்ரில இதே மரத்தை பார்த்திருக்கேன். அது எந்த கண்ட்ரில பார்த்தேன்? என்ன மரம் இது? சட்டுன்னு பேர் மட்டும் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. இங்க பாருங்க. இருடி பிள்ளை, இது என்ன மரம்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த இலையெல்லாம் கூட எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த மரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குடா பிள்ளை. இந்த வுட்ல பர்னிச்சர் ஏதாவது பண்ணோம்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். கட்டில் செய்வோமா? சேச்சே, கட்டில்லாம் வேண்டாம், பீரோ செய்வோமா? சரி, நான் பண்ணது தப்பு தான், திரும்புங்க. செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ட்ரீ. முன்னாடி சும்மா பச்சக் பச்சக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருக்க. சாரி. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். சரி, நீங்க பேசும்போது நான் புரியாத மாதிரியே பேசினதுக்கு சாரி ப்ளீஸ். உடனே பழி வாங்கிடுவாரு. அப்படித்தானே எங்களுக்கும் இருக்கும். இருக்கும் இருக்கும். சரி, உள்ள வாங்க. ட்ரீ ஹவுஸுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு எப்படி கட்டியிருக்காங்க பாத்தீங்களா? எல்லாத்தையும் இப்படி அதிர்ச்சியா ஆச்சரியமாவே பார்த்தா எப்படிடா பிள்ளை? எனக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க ஆச்சரியமா இருக்குங்க. இப்படி இல்லாம இருக்கும் இருக்குல்ல? இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்ததே இல்லைங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் என்னை கூட்டிட்டு வர்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போடி பிள்ளை போ. சரி, நீங்க இங்கேயே நின்று நிதானமா சுத்தி பாருங்க. அதுக்குள்ள நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
ம் சரி. வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது என்ன? இங்கே கிச்சன் எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கு, எங்கேயும் நம்ம போக தேவையில்லை. எல்லாமே வா. ஆமா, நார்மலா ஒரு காட்டேஜ்ல ரெசார்ட்ல என்னெல்லாம் இருக்குமோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கேயும் இருக்கும். சரி, நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க இங்க இருங்க என்ன? ம். என்னதே வெண்ணிலா, என்னது இது? காசு அப்பத்தா? காசுன்னு எனக்கு தெரியுது, வீட்டு செலவுக்கு தான். இப்போ நீ காசு கொடுக்க வேண்டாம்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அதான் உங்க அப்பன் கொடுக்குறான். நான் வேற வேலை பார்க்குறேன்லத்தா. காசையெல்லாம் அக்கௌண்ட்ல போட்டு வை, பிள்ளைகளுக்கு மேற்படிப்புக்கு பார்த்துக்கலான்னு அன்னைக்கு தானே பேசி முடிச்சோம். இது உன் பிள்ளை மாசம் மாசம் கொடுப்பாருல, அந்த காசு தான். அது எதுக்கு நீ கொடுக்குற? உன் பிள்ளை மாசம் மாசம் என் வீட்டுக்காரர்கிட்ட வாங்கி தான் தான் சம்பாதிச்சதா போய் சொல்லி உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, அப்போ உனக்கு எவ்வளவு கொடுக்குறாரு? 8000 கொடுப்பான். அந்த 8000 உன் கையில கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு 2000 ரூபாய் அப்பாவுக்கு கமிஷன். ஆக மொத்தம் 10,000 மாசம் மாசம் என் வீட்டுக்காரர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னத்தான் சொல்ற? என் பேரனா? உன் பேரன் தான். ஆமா, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் இவ்வளவு நாள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா உன் பிள்ளைய பத்தி உனக்கு தெரியணும் பத்தியா, அதுக்காகத்தான் இப்ப நான் உண்மையை சொல்லியிருக்கேன். மேலும் சும்மா வெட்டியை சுத்திக்கிட்டு திரியறவருக்கு அந்த 2000 ரூபாய் தண்டமா எதுக்கு கொடுக்கணும்? அதான் மொத்தமா 10,000 உங்ககிட்ட நானே கொண்டு வந்து கொடுத்துட்டேன். சும்மாவே அவர் சம்பாதிக்கிற காசை யாருக்கும் கொடுக்காம ஊதாரித்தனமா செலவு பண்ணிக்கிட்டு வீட்டை சுத்திக்கிட்டு வராரு. இப்ப எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து அவர் மேலும் ஊதாரியாக்க வேண்டாமேன்னு நினைச்சேன். இந்த 8000 ரூபாயை உன் கையில பத்திரமா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அவருக்கு 2000 ரூபாய் கமிஷன். இது எவ்வளவு அநியாயம்! அவராகவும் சம்பாதிச்சு உனக்கு கொடுக்க மாட்டாரு, இன்னொரு ஆளு கொடுக்குற காசை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் 2000 ரூபாய் லஞ்சம்னா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கக்கூடாது. அப்படின்னாலும் இந்த காசு எனக்கு வேண்டாம் தே, இந்த பேரங்கிட்டே கொடுத்துரு. நான் தான் இப்ப சம்பாதிக்கிறேன்ல, எனக்கு செலவுக்கு அதுவே தாராளமா இருக்கு. ஆஹா, இது என் வீட்டுக்காரர் எடுத்த முடிவு. அவர் உனக்கு காசு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு. அதை அப்பா கிட்ட கொடுக்க சொல்றதுதான் தப்புன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் டைரக்டா உன்கிட்டே கொண்டு வந்து கொடுக்குறேன். பேரங்கிட்ட காசு வாங்குறது எனக்கு சரியா படலத்தா. இந்த அப்படி இப்படியெல்லாம் நீ வருத்தப்படுவ, நானும் வருத்தப்படுவேன்னு சொல்லிதான் அவர் யாருக்கும் தெரியாம இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. ஆனா அந்த நல்ல மனசை பயன்படுத்தி உன் பிள்ளை குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காரு பத்தியா, அதை நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் உன் கையிலே கொண்டு வந்து காசை கொடுக்குறேன். இது உன் பேரன் கொடுத்ததா நினைக்காத, உன் பேத்தி கொடுத்ததா நினைச்சுக்கோ. என்னதான் இருந்தாலும் கட்டி கொடுத்த பிள்ளைகிட்ட காசு வாங்குறது தப்பு. இதுல தப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லாப்பத்தா. நான் பிறந்ததுல இருந்து நேத்து வரைக்கும் எனக்கு எல்லாமே நீ தான் பார்த்து விட்டுருக்க. உனக்கு வயசான காலத்துல நான் தானே உன்னை பார்க்கணும். அதுக்கெல்லாம காசு கொடுப்ப? அதுக்கு காசு கொடுக்கலாப்பத்தா. இப்போ உன்னால முடியுது, நீ வேலை பாக்குற, அந்த காசையே நீ வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ. இத சும்மா சேவிங்ஸ்ல போட்டு வை. உன்னால முடியாத அன்னைக்கு இதை எடுத்துக்கோ. வெட்டியே அப்பா கைக்கு போக வேண்டாமேன்னு தான் டைரக்டா உன் கையில கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். எப்பவும் போல நான் சேர்த்து வைக்கிறது சேர்த்து வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிள்ளைங்க படிப்புக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது உனக்குன்னு தனியா இருக்கட்டும். உனக்கு அக்கௌண்ட் இருக்குல்ல, இப்ப அதுல போட்டு வை. என்னமோ சொல்ற? உனக்கு செய்யணும்னு எனக்கு ஆசையா இருக்கப்பத்தா. அதை அப்பா மூலமா செய்ய வேண்டாமே, டைரக்டா செய்யலாமேன்னு தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். 2000 ரூபாய் சாதாரண காசா? 2000 ரூபாய் இருந்தா ஒரு மாசத்துக்கு பால் செலவுக்கு ஆகும். அதை உன் பிள்ளை வெட்டிய லாட்டரி சீட்டு வாங்கியே செலவழிச்சிருவாரு. லாட்டரி சீட்டு வாங்கினாலும் பாத்தியா, பரிசு விழுந்து இந்த வீடு வாங்கிட்டேன் பாத்தியா. ஆமா ஆமா, உன் பிள்ளை கொஞ்சம் சமத்து பிள்ளை தான். இருந்தாலும் காசு செலவழிக்கிறதுல கொஞ்சம் ஊதாரித்தனமா தான் இருக்காரு. வீட்டு பத்திரத்தை பத்திரமா வச்சிருன்னு. அது என் பேர்லையும் உன் பேர்லையும் தானே இருக்கு. அது வரைக்கும் அது பத்திரமா தான் இருக்கும். ஆமா, நீ உன் வீட்டுக்காரர் கூட நல்லா சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன் திடீர்னு என்ன? இல்ல, அவர் ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கு வர விடாம பண்ணிட்டியே, அதான் கேக்குறேன். அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி ரொம்ப தப்பு. அதுக்காக தான் அந்த பனிஷ்மெண்ட் அவருக்கு. அதுக்காக நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் இதுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. பேரன் வர்றாரு. பேராண்டி வாங்க, உட்காருங்க. இந்த டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நோ பாட்டி, அதெல்லாம் வேண்டாம். நான் வெண்ணிலாவை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன். கூட்டிட்டு போறதுக்கு வந்தா டீ குடிக்க கூடாதா? உட்காருங்க. இல்ல பாட்டி, நேரம் ஆச்சு, நான் கூட்டிட்டு போறேன். சரி, 2 பேரும் சாப்பிட்டாவது கிளம்புங்களேன். ஆஹா, இல்ல பாட்டி, எங்க அக்கா வெண்ணிலாவுக்காக பார்த்து சமைச்சு வச்சிருக்கா. கீரை, ஃபிஷ், அது இதுன்னு. இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் பாட்டி. அப்படியா? சரி சரி. நீங்க என்ன கபாலி அண்ணாவுக்கு லவ்க்கு அட்வைஸ் கொடுக்குறேன்ட்டு போனீங்க, வந்துட்டீங்க அதுக்குள்ள. அவ்வளவுதான், ஃபினிஷ் பண்ணி விட்டாச்சு. ஃபினிஷ் பண்ணி விட்டாச்சா? என்னாச்சு? முடிச்சு விட்டுட்டீங்களா? சிச்சி, எம்கேவாவது லவ் முடிச்சு விடுறதாவது ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கேன் பேபி. எப்படி, என்ன செஞ்சீங்க? அத அப்புறமா சொல்றேன். சரி. அப்பத்தா, எனக்கு வளகாப்பு நடத்திடுவியா? அதெல்லாம் நல்லா நடத்திடுவான். 7வது மாசமே நடத்திடுறப்பத்தா. நடத்திடுவான். வளகாப்பு முடிஞ்சு என்னை இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கோ. என்ன அதுக்கு பேரை விடுவாரான்னு தெரியலையே. பேரையும் கண்டிப்பா விட மாட்டாரு. அப்பத்தா, அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. ஆனா நீ என்ன கூட்டு வர்ற மாதிரிக்கு கூட்டிட்டு வந்துடணும். அது முதல்ல நீங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணுங்க, அப்புறம் நான் கூட்டிட்டு வரேன். நான்லாம் அனுப்பவே மாட்டேன் பாட்டி. அப்பதான் நீ என்னை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டேன். ஐயா, அதுக்கு இப்பவே சண்டை ஆரம்பிக்காதீங்க, என்ன பாத்துக்கலாம்.
சரி அப்ப தாப்பட அங்க கிளம்பட்டுமா? சரித்தே, போயிட்டு வாங்க, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க என்ன? சரிங்க பாட்டி, போயிட்டு வரோம். வாங்கய்யா வாங்க. ஏங்க என்னங்க? எங்க கைய காணோம். அந்த ஷோல்டருக்கு பக்கத்துல இருக்கும்டா. அட சேட்ட, நீங்க வாங்கிட்டு வந்த பிளவுஸ்ல கைய காணோம். சரி விடுங்க, இப்ப என்ன கை தானே இல்ல? அது இல்லாம எப்படி போடுறது? ஓ, இப்ப எப்படி போடுறதுன்னு தெரியலையா? அதான் பிரச்சனையா? இந்த வரேன். வேண்டாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஷியோர். இந்த வந்து இருக்கு உங்களுக்கு என்ன? வாடி, வெயிட்டிங். இடுப்பில் உள்ள மடிப்புக்குள்ள மாட்டிக்கிட்டேன் மானே. இங்க பாருங்க, நிமிர்ந்து என்னைய பாருங்க. போதும் என்ன, ரொம்ப நடிக்க வேண்டாம். நான் என்னடா செஞ்சேன்? இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டே பாட்டு கேட்டது, பாட்டு பாடுனது எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ ஒண்ணு நான் வந்த உடனே நல்ல பிள்ளை மாதிரி நடிக்க வேண்டாம். பாட்டு கேட்டது ஒரு குத்தமா? எப்படி எப்படி, என்ன பாட்டு அது? ஆள பாரு. ஏன், நல்லா தானே இருக்கேன், நல்லலையா? போதும் என்ன? ஆமா, இது என்ன, எந்த பிளவுஸ்லயுமே கை இல்ல. இதுக்கு தான் சேலையெல்லாம் எடு, நான் கொண்டு போய் பிளவுஸ் தச்சு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி என்கிட்ட வாங்கிட்டு போறீங்களா? என்னது, கை இல்லையா? இவ்வளவு நேரம் அப்ப நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? எந்த பிளவுஸ்லயுமே கை இல்லையா? ரொம்ப நடிக்காதீங்க என்ன? ஏன்டி, டெய்லர் பண்ண தப்புக்கு நான் என்னடி பண்ணுவேன்? நாங்க அவசரமா ஹனிமூன் கிளம்பிட்டு இருக்கோம், சீக்கிரமா தச்சு கொடுங்கன்னு தான் சொல்லி கொடுத்தேன். அவன் ஸ்லீவ் அட்டாச் பண்ணாம கொடுத்துட்டான் போல, அவசரத்துக்கு பிறந்தவன். பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு டெய்லர் மேல பழிய போடாதீங்க என்ன? நிஜமாடி பிள்ளை? ஆமா, நீ என்ன, நான் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிற வர வர. நீங்க பேசுறது எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியும். இவங்க பெரிய சிபிஐ ஆபீசர். ஆமா, நான் மிஸ்ஸஸ் சிபிஐ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப பிளவுஸ்ல ஸ்லீவ் இல்லைன்னா என்ன பண்றது? நான் வேணா ஏதாவது ட்ரை பண்ணட்டுமா? நீங்க என்ன ட்ரை பண்ண போறீங்க? ஏண்டி பிள்ளை, இப்படி பண்ண என்ன? எப்படி? இல்ல வேண்டாம், இல்ல வேண்டாம் வேண்டாம், ஒண்ணும் சொல்ல வேண்டாம் நீங்க. ஆனா சேலை கியூட்டா இருக்குடா பிள்ளை. நல்லா இருக்குல்ல? இது எங்கேயாவது கட்டிட்டு போக முடியுமா சொல்லுங்க, இப்படி கை இல்லாம? அதான் நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதுக்கு நீ தான் கேட்க மாட்டேங்கிற. வேண்டாம், உங்க ஐடியா வேண்டாம். உங்க திருவாயை நீங்க திறக்கவே வேண்டாம். சரி, திறக்கவே இல்ல, இப்ப திறக்கவே மாட்டேன். அப்புறம் எப்ப திறப்பீங்க? நான் அதை சொல்லவே இல்ல. நான் ஒண்ணுமே பண்ணலடி, அதுவா பாடுது. ஓய்,